இந்த 2026ஆம் ஆண்டுல அவங்க லைஃப்ல ஏதாவது உறவுகள் பாதிக்கப்படும். குழந்தைங்கள அப்பாவை கேள்வி கேட்பாங்க. இந்த ராகு திசை இவங்க லைஃப்ல வரும்போதுதான் இவங்களுக்குன்னு ஒரு சில மாற்றங்கள் வரும். ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது ரோகிணி நட்சத்திரம் பற்றி காண்க இருக்கின்றோம். நட்சத்திர பலன் வரிசையில ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி காண்க இருக்கின்றோம். கண்ணன் பிறந்த நட்சத்திரம், ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானை அதிபதியாக கொண்டது. ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசி. ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான். நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே ஆடை, ஆபரணம், வாகனம், கார் பிரியர்கள், வண்டி வாகனங்கள் மேல் நல்ல ஆர்வம் உள்ளவங்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்துடன் பிறந்தவர்கள். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்க்கும்போது முன்கோபங்கள் வரும். இலகிய மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. இரக்க குணம் கொண்டவர்கள், உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்வில உங்களுக்கு மாமன் மச்சன்ற உறவு முறை சரியான முறையில் உங்களுக்கு அமையாது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் தாய்மாமனுடையமான உறவு முறை வலுத்து நிற்காது. தாய்மாமன் உறவு முறையில கூட தாய் வழியில் இருக்கிற சொந்த பந்தங்கள் கிட்டையும் சரியான உறவுகள் வச்சிருக்க முடியாது. இரண்டாவது, குடும்பத்துல பெண்கள் ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்களாக இருந்தால் மாமியார், மருமகள், மாமனார் இப்ப இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அடிக்கடிக்கு வாக்குவாதங்களை இவங்களுக்கு அதிகமா வரும். மற்றவங்களுக்கு வரதை விட இயல்பா இவங்க இந்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் உங்களுக்கு நல்ல வீடு கட்டுற யோகம் வரும். கார் வாங்குற வாய்ப்பு வரும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். 1க்கு 2 வாகனங்கள் வாங்குவீங்க. ஏன்னா அதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆடை ஆபரணங்கள் மேல உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமா இருக்கும். காரணம் கண்ணன் பிறந்த நட்சத்திரம். அதே போல சூட்சம குணம் படைத்தவர்கள். ஒரு விஷயத்தை எங்க எப்படி எப்ப பேசணும்ன்றதுல மிக சாதுரியமா செயல்படக்கூடிய விஷயத்துல ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள் மிக தெளிவா இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு இந்த வார்த்தையை இங்க நம்ம யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பேசினா சரியா வருமா வராதா அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டுதான் அந்த விஷயத்தை பேசுவீங்க. ஆனா நல்லவர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்கள் உங்க வார்த்தைய ஆரம்பத்துல பார்த்தாங்கன்னா யாருமே சில நேரத்துல இவங்க என்னடா சொல்றாங்கன்னே தெரியலேன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்டாங்கன்னா உங்க என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க, அவங்க நன்மைக்காக தான் நீங்க சொல்றீங்கன்றது நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட வார்த்தையினுடைய ஜாலம் அதிகமாக இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பார்த்துட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு தான் ரோகிணி நட்சத்திரம் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டது. சுக்கிர பகவானுடைய அதிபதி இங்க சந்திர பகவான். சுக்கிரனும் சந்திரன் ரெண்டுமே வெண்மையான கிரகங்கள், ஒளி பொருந்திய கிரகங்கள், வெளிச்சமான கிரகங்கள். எங்க போய் நின்னாலும் 100 பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்க நின்னா கூட உங்களுடைய வார்த்தை உங்க பேசு அங்க பளிச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய கிட்ட ஒரு ஆளுமை திறமை என்பது இருக்கும். அந்த ஆளுமை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா கிடைக்கக்கூடியதான் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சில பேர்த்துக்கு பூர்வீகம் இருக்காது.
ஒரு பூர்வீகம் சொன்னா ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள் இவங்க கிட்ட பெரும்பாலும் இருக்காது. ஒன்னும் மாத்திருவாங்க, இல்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வெளியில வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கோர்ட் பிரச்சனை, ஸ்டேஷன் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா அதுல இருந்து வந்துடும். இது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா இயல்பா வந்துடும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கை பயணம், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நின்ற இடமெல்லாம் சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எந்த இடத்துக்கு போனா கூட இவங்களை ஜெயிக்கிற சக்தி இவங்க கிட்ட அதிகமா இருக்குது. ஜெயிக்கக்கூடியவங்க போராடணும், போராடுறதுக்கு பிறகு இவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி போராடணும். ஆனா இவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கூட அதிகமா அவசியம் நம்ப மாட்டாங்க. நீங்க என்ன ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க, அப்பயும் ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருப்பீங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள பொறுத்தளவுக்குமே ஆப்ஷனல் தான். யாரா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லியிருக்கிறீங்க பார்க்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வச்சிருப்பீங்க. தீர்மானம் உங்களதா தான் இருக்கும். அப்படித்தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பொறுத்தளவுக்கு இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவங்களை பொறுத்தளவுக்கும் இந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு சரியான வளர்ச்சி பாதையா வரக்கூடிய நேரம் இருக்குது. 11ஆம் இடம் லாபத்துல சனியும் 2ல குரு பகவானும் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முறை திருமணத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷத்துல திருமணம் அமைஞ்சிடும். அதே போல பார்க்கும்போது திருமணம் செஞ்சதுக்கு முன்னாடி இவங்க லைஃப்ல பொதுவான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் உறவு முறையில பிரச்சனை வரும். அதுவும் மாமச்சம் வரும்னா கண்டிப்பா வரும். அந்த பிரச்சனை சில பேருக்கு கணவன் மனைவி கிட்டே சண்டை வரும், உறவுகள் பாதிக்கப்படும். குழந்தைங்கள அப்பாவை கேள்வி கேட்பாங்க, என்னப்பா இப்படி பண்ற, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஏன் டென்ஷன் ஆவறீங்கன்னு அவங்களே கூட கேள்வி கேட்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் முடியும். இது எல்லாம் அவங்கள வரும். ரோகிணி நட்சத்திர பிள்ளைங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க தான் ஆளுமையா இருப்பீங்க, நீங்க தான் ஐடியா கொடுப்பீங்க, நீங்க தான் அறிவு கொடுப்பீங்க உங்களுக்கு. ஆனா அதுக்கு காரணம் அவங்க உங்க வீட்டு இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அவங்க பெருமை தேடிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷபராசிக்காரங்களுடைய இது. ஏன்னா விளம்பரத்தை பிடிக்காது. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா கூட நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க, மனசுல வச்சுக்குவாங்க. ஆனா அவன் என்னமோ சொல்லிட்டு போறான், விடுப்பா நாம நல்லது பண்ணோம் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் அப்படி நினைச்சு ஒதுங்கி வரக்கூடியவங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் உள்ளவர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே உங்களுடைய வாழ்நாள்ல உங்களுடையமான ஒரு வளர்ச்சி, உங்க லட்சியத்தை நிறைவேறுவீங்க. 30 வயசுக்கு மேலதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். சில பேர் ஜாதக நிலைகள் வலுவா இருந்தா 25க்கு மேலேயே அவங்களுக்கு நல்ல கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்ன கேட்டா உங்களுக்கு பிறக்கும் போது சந்திர பகவானுடைய திசையில பிறந்திருப்பீங்க, அடுத்தது செவ்வாய் திசை வரும், பிறகு ராகு திசை வருது. ராகு திசை இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானுடைய அம்சத்துக்கு ராகு திசை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும். அந்த ராகு திசை வர காலகட்டங்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டா இருக்கும். அது அவங்களுடைய சுய ஜாதகத்துல தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்கலாம், சில பேருங்களுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் 5 வருஷம் முன்ன பண்ண லேட்டா கூட வரும். அது பிறந்த சந்திர திசையை பொறுத்தளவுக்கு தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ராகு திசை இவங்க லைஃப்ல வரும்போது தான் இவங்களுக்குன்னு ஒரு சில மாற்றங்கள் வரும். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன், ராகு என்பது பாம்பு கிரகம், சுக்கிரன் என்பது பெருமாள் கிரகம், இரண்டும் இணைந்த நேரம் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றங்களையும் இவங்க எதற்காக இவங்க போராடிட்டு இருக்கிறாங்களோ இவங்க வாழ்நாளே போராட்டம் தாங்க. இவங்க வாழ்நாளே இவங்க உழைப்பு அடுத்தவங்களுக்கு பயன்பற்றும். அடுத்தவங்க நாம கஷ்டப்பட்டதெல்லாம் அடுத்தவங்களுக்கு போயிடுச்சு சில நேரத்தில் வருத்தப்படுவீங்க. இப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருங்காலம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். உங்களுடையமான ராசி பலன் பொறுத்தளவுக்கும் நீங்க உங்களுடைய நட்சத்திர பலனா சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க,
எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த திசா புத்திகள்லாம் வருதுன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி உங்க சூழலை அமைச்சு நீங்க சில காரியங்கள் செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேக டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு இருக்கு, நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.